ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட தான் வந்திருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ்க்கு இந்த சுரக்காயை யூஸ் பண்ணி எப்படிலாம் வந்து நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்றத தான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக இருந்தீங்கன்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிச்சுக்க எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வாங்க vlog கண்டினியூ பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சரி லஞ்ச்லேருந்தே வந்து கொஞ்சம் எல்லாமே ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான். பாவற்காய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கசப்பாக இருக்குது, எனக்கு பிடிக்கல அப்படின்னும்போது நம்ம வந்து அந்த மேலே இருக்க அந்த லைட்டாக வந்து தூக்கிட்டு இருக்கோம்ல, அதை வந்து கத்தியால் நம்ம வந்து சுரண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா விதையை எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுரக்காயை யூஸ் பண்ணி நம்ம வந்து இப்போ கூட்டு தான் வந்து பண்ண போகிறோம். இந்த சுரக்காயில் வந்து நீர்ச்சத்து நார்ச்சத்து வந்து அதிகமாக இருக்குது, வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். அதனால் நீங்கள் வந்து நிறைய வந்து சுரக்காய்கள் வந்து எடுத்துக்கோங்க. அதுவும் இந்த மாதிரி பருப்போடு சேர்த்து சாப்பிடும்போது அதில் உள்ள ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் கிடைக்கும் போது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு வந்து எப்போவுமே ஒரு 11 மணி போல் வந்து பார்த்திங்கன்னா காஃபி வந்து கொடுப்பேன் இல்லையா, அது கூட வந்து பப்பாளியும் கட் பண்ணி போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ வாங்க அந்த சுரக்காய் கூட்டு நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா சிம்பிளாக வந்து பண்ணாதான் அதில் வந்து சத்துக்கள் வந்து இருக்கும். கடலைப்பருப்பு வந்து நமக்கு தேவையான அளவு எடுத்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், அப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வேக வச்சிட்டோன்னா பருப்பு நல்லா வந்து வெந்து வரும். அதனால் உங்களுக்கு எத்தனை விசில் வேணுமோ அதுக்கு தப்பில் வந்து வச்சுக்கோங்க. எனக்கு வந்து ஒரு 3 விசில் வந்து ஆச்சு என்னோட குக்கருக்கு. சரிங்களா, உங்களோட குக்கருக்கு எந்த மாதிரியோ அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஓப்பன் பண்ணால் நல்லா வந்து வெந்திருக்குது இல்லையா, அது அப்படியே வந்து எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தம்பியை வந்து ஸ்கூலுக்கு வந்து கூட்டிகிட்டு வர போகணும், 12 மணி ஆயிடுச்சு. அதனால் வந்து நான் கிளம்பிட்டேன். போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் அந்த ரெசிபி எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். சரிங்களா, இப்போ பாருங்களேன், தம்பியை வந்து இவர் வந்து பார்த்திங்கன்னா அழகாக கூட்டிகிட்டு வந்து விடுவார். டெய்லியுமே கையில் கூட்டிகிட்டு கமனுமே அவருக்கு வந்து பாய் சொல்லிவிட்டு அவ்வளோ அழகாக வந்து வருவாங்க. குழந்தைங்கள்ட்ட வந்து பாசமாக நடந்துக்கும் போது அவங்களும் வந்து அவங்கள்ட்ட வந்து ரொம்ப வந்து அட்டாச் ஆகிடுவாங்க. வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தா இங்கே பாருங்களேன், ட்ரௌசர் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சட்னியை வந்து ஒரு பொண்ணு வந்து தட்டி விட்டுருச்சான் தெரியாமல். ஒரு நாள் ஒரு ஒரு 3 மணி நேரம் தாங்க இவனுக்கு ஸ்கூலு. அதிலே வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் வந்து டெய்லியும் அழுக்காக்குறான். டெய்லியும் வந்து வாஷ் பண்ணுற மாதிரி. நம்மலாம் வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் போட்ட காலம்லாம் இருக்குது. இப்போ உள்ளவங்கலாம் பாருங்கள் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக தான் இருக்கிறாங்க. சரி, படியில் ஏறும்போது பேக்கை தூக்க முடியாது கூடுன்னு சொல்லி வாங்கிட்டு போயாச்சு. அதுக்கப்புறமா சுரக்காய் கூட்டு பண்ணுற போகிறேன். இந்த சுரக்காயில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நிறைய வெரைட்டிஸில் வந்து பண்ணலாம். ஜூஸஸ் இதெல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நிறைய வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த கூட்டு வந்து டேஸ்டியாக சாப்பிடும்போது டேஸ்டியாக சாப்பிடணும் அப்படின்னா இந்த மாதிரி கூட்டு வந்து ப்ளைனாக சிம்பிளாக வந்து பண்ணிக்கலாம். தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ கடலைப்பருப்பு எல்லாமே வேக வச்சு எடுத்துருந்தோம்ல, கடலைப்பருப்பில் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் போட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சுரக்காயை சேர்த்து உப்பு சேர்த்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து வேக வச்சுக்கலாம். இதில் வந்து தண்ணி ரொம்ப சேர்த்துடக்கூடாது, ஏன்னா தண்ணிக்காய் இல்லையா, அதனால் இந்த அளவுக்கு வந்து சேர்த்து அதை வந்து வெந்ததுக்கப்புறமா ஒரு தாளிப்பு கடுகு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நெய் கூட சேர்த்துக்கலாம் நீங்கள். கடுகு, ஜீரகம், வரமிளகாய், கருவேப்பிலை இருந்தால் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்லை அதனால் சேர்க்கல. அது கூட வந்து பூண்டு வந்து தட்டி சேர்த்துட்டு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா கடலைப்பருப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை வந்து கடலைப்பருப்பு தான் ஆட் பண்ணணும் அப்படின்னு இல்லை, பாசிப்பருப்பு கூட நீங்கள் வந்து சேர்த்து பண்ணலாம், இல்லை துவரம்பருப்பு கூட சேர்த்து பண்ணலாம். எனக்கு வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் கடலைப்பருப்பு சேர்த்து பண்ணுறது ரொம்ப நல்லா இருந்தது. அதனால தான் அவ்வளோதான், சுரக்காய் கூட்டு ரொம்ப ரெடி ஆயிடுச்சு. பாவக்காய் பொரியல் வந்து பண்ணிட்டு இருந்தேன், தக்காளி வெங்காயம்லாம் சேர்த்து பண்ணிட்டு இருந்தேன். என்னோட ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா இவங்க பேர் வந்து டெல்லி தமிழ் பொண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் வந்து வச்சுருக்காங்க. எங்கள் வீட்டு ஒரு 4 வீட்டு தள்ளி தான் அவங்க வீடு இருக்குது. ஆனாலுமே நாங்கள் எப்பயாவது தான் வந்து பார்த்துப்போம். ஏன்னா அவங்களுக்கும் 2 குழந்தைங்கள், எனக்கும் ரொம்ப 2 குழந்தைங்களா வந்தாங்க. சும்மா கொஞ்சம் நேரம் அப்படியே சமைச்சிட்டே வந்து பேசிகிட்டு இருந்தோம். செம்மையாக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் எதையாவது ஷேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து மைண்டுக்கு வந்து அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும். இவங்களுமே என்னை மாதிரியே சேம் கேரக்டர், கொஞ்சம் நல்லாவே ஜாலியாக வந்து பேசுவாங்க. அவங்கள வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சதுக்கப்புறம் பாவக்காய் பொரியலை வந்து கண்டினியூ பண்ணேன். எப்பவும் போல் நார்மல் மசாலாலாம் போட்டு தான் வந்து பண்ணியிருந்தேன். பாவக்காயெல்லாம் நிறையா வந்து சேர்த்துக்கணும், ஏன்னா நம்மளோட சுகர் லெவல்ஸ் எல்லாத்துக்குமே வந்து யூஸ் ஆகும். அம்மாச்சிக்கு வந்து லஞ்ச் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து தம்பிங்களுக்கு வந்து சாதத்தோடு அந்த சுரக்காய் கூட்டை போட்டு கிளறி அந்த பிசைஞ்சு கொடுத்தேன். பார்த்துக்கோங்க, விரும்பி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா இதில் ஏதாவது குழம்பு ஊற்றுங்கம்மா அப்படின்னு வந்து சொன்னேன். அப்புறம் வந்து நேற்று வச்ச இறால் தொக்கு வந்துச்சா அதையும் போட்டு வந்து பிசைஞ்சு கொடுத்துட்டு இருந்தேன். இந்த சின்ன பையனை பாருங்களேன்,
பாருங்களேன், ஒயிட் ரைஸை மட்டும் எடுத்து சாப்பிட்றான். அது என்னமோ தெரில, பெரிய பையனும் இந்த மாதிரி டயத்தில், இந்த 2 வயசு டயத்தில் வெள்ளை சாதத்தை வந்து தனியாக வந்து சாப்பிட்டாங்க. குழந்தைங்களுக்குமே இந்த மாதிரி சுரக்காய் கூட்டெல்லாம் இப்பயே கொடுத்து பழகுது. இந்த வெயில் காலத்துக்கு வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லைங்க, நம்ம உடம்புக்கு அவ்வளோ அவ்வளோ நல்லது. அதனால் தொடர்ந்து இதை வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேஸ்க்கு ஒருக்கா வந்து சேர்த்துக்கோங்க. என்னோடய வெயிட் லாஸ் ஃபுட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக, சுரக்காய் கூட்டை அடிக்கடி வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். அதுக்காக சுரக்காய் கூட்டை வந்து சாப்பிட்டுட்டா நமக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி நம்மளோட எனக்கென்னு எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு நம்ம வந்து இதையும் சேர்த்து சாப்பிட்டுட்டு நம்ம வந்து வெயிட் லாஸ் இறங்கலைன்னு நினச்சிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைலில் கரெக்டான ஃபுட் எடுத்துகிட்டு இதை வந்து பண்ணும்போது, இதை ஆட் பண்ணிக்கும் போது நம்ம வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் எல்லாமே இருந்தது. வாஷிங் மிஷின் போட்டு விட்டோம்னா அது பாத்ரூம் ஃபுல்லாக அந்த அதில் உள்ள டஸ்ட் எல்லாமே இறங்கிடும் இல்லையா, அதை கழுவி விட்டுட்டு துணியை எடுத்துகிட்டு போய் காய போட்டுடலான்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து பாருங்களேன், மீனுக்கு வந்து இப்போது இந்த கருப்பு மீன் நேற்று வந்து காமிச்ச பாருங்க, அது வந்து அழகாக வந்து இப்போ வந்து வெளியில் தவிடுறாங்க. அதனால் இந்த மாதிரி நெட்டு போட்டு அரேஞ்ச் பண்ணி என்னோடய ஹஸ்பண்ட் வச்சுட்டு போயிருக்காங்க. முன்னாடிலாம் வெளியிலே வராது, நாங்கள் மூடியே போட மாட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து குச்சிடுறாங்க. அதனால் வந்து மேலே வந்து அந்த நெட் போட்டு வச்சுட்டாங்க. மாடி பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து அழுக்காக கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று அம்மாச்சி வந்து செடிகளை ஃபுல்லாக கொஞ்சம் கட் பண்ணி விட்டாங்க. களை எல்லாமே எடுத்து கொஞ்சம் இது பண்ணி விட்டாங்களா. ஹஸ்பண்ட்க்கும் வந்து காலைல தண்ணி விட்டுட்டு டியூப்பை கூட எடுத்து வைக்கல பாருங்கள், அவசர அவசரமாக போயிட்டாங்க, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நாளைக்கு வந்து க்ளீன் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் நான் துணியெல்லாம் காய போட்டுட்டு இருந்தேன். எங்கள் வீட்டுக்கு எதிர்த்தாப்புலேயே பாருங்களேன், மாடியிலேருந்து காட்டுறேன், இங்கிட்டும் பார்க் மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஸ்டூலு இது சேர் போட்டு. இதே மாதிரி கல்லில் தான் வந்து சேர் மாதிரி இந்த சைடும் இருக்குது பாருங்கள். இங்கே நிறைய பிளேஸில் வந்து இந்த மாதிரி வச்சுருப்பாங்கங்க. வெயில் டயத்தில் இல்லைனா குளிர் காலத்தில் வெயில் காயறதுக்கு, அப்புறம் வெயில் காலத்தில் வந்து காற்று வாங்குறதுக்கும் உட்காரதுக்கு டெல்லியில் வந்து நிறைய இடங்கள் அந்த மாதிரி வந்து இருக்கும். கண்ணு வந்து கூசிச்சுங்க, அந்தளவுக்கு வெயில் வந்து இருந்தது. துணியை காய போட்டு கீழே வந்தால் இங்கே பாருங்களேன், என்னோடய பையன் வந்து இந்த ஃப்ரிட்ஜை வந்து உடச்சிட்டாங்க. இதை எடுத்து இழுத்தே அதை வந்து உடச்சிட்டான். அதை வேறு சரி பண்ணணும். இந்த சின்ன பையன் ரொம்ப பண்ணுறான். என்ன பண்ணுறது, குட்டிஸுகளை சமாளித்து தானே ஆகணும். அதுக்கப்புறமா அம்மாச்சிக்கு ஒரு இஞ்சி டீ போட்டு கொடுத்தேன் ஈவினிங் டயத்தில். எனக்கு ஒரு பிளாக் காஃபி போட்டு குடித்தேன். பிளாக் காஃபி வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதான் சொல்கிறேன்ல, ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைலை மாற்றிட்டு நம்ம வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது நமக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதுக்காக எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இதை பண்ணுவேன் அப்படின்னா நம்மளால் வெயிட் லாஸ் பண்ணவே முடியாது. வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன். ஈஸியாக வந்து வெயிட் லாஸ் பண்ணிடலாம், பிரச்சனையே கிடையாது. பட் நிறைய பேர் நினைக்கிறீங்க, ஐயோ என்னால் முடியாது. அதெல்லாம் கிடையவே ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். டெய்லியும் நான் வந்து உங்களுக்கு நிறைய கண்டென்ட்ஸ்லாம் கொடுக்குறேன், யூஸ்ஃபுல்லான வீடியோஸ், டிப்ஸ் எல்லாமே கொடுக்குறேன். அப்புறம் தம்பிக்கு வந்து ஸ்நாக்ஸ் வந்து கொடுத்தேன்னா, கிளைமேட் ஆகிருக்கு பாருங்கள், வெயில் நல்லா மங்கிட்டு அப்படியே கலராக ஒரு வித்தியாசமான கலராக வந்து இருந்தது. அப்புறம் இந்த டைலருக்கு வந்து போயிருந்தேன், தைக்க கொடுத்துட்டு வந்துருந்தேன் சொல்லியிருந்தேன். அம்மாச்சி தைக்க கொடுத்துட்டு ஆல்ரெடி இந்த சாரீ வந்து தைக்க கொடுத்துருந்தேன். அதை வந்து வாங்கிட்டு வந்தேன் ப்ளவுஸை. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து கூட இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கு இல்லையா, அதுதான். ஒரு நாள் வியர் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அப்புறம் அம்மாச்சியோட துணியெல்லாம் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இங்கே மடித்து வச்சுட்டு கீழே போயிட்டு நம்ம துணியை மடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருக்க ரூமில் வந்து மடித்து வச்சுட்டு வந்துட்டு இங்கே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு மடித்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். என்னோடய சின்ன பையன் வெளில போயிட்டு இருந்தான், அவனை கூப்பிட்டுட்டு இருந்தேன். இந்த மாதிரி தான் இன்றைக்கி டே வந்து போச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு குட்டியாக ஒரு லைக் கொடுங்க, எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வேர்க்கடலை இருந்ததா, அதை வந்து அவிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு நான் வந்து அவிச்சேன். இதுவுமே வெயிட் லாஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இதை பற்றி வந்து டீட்டெயில்டு வீடியோ வந்து ஆல்ரெடி இல்லை, அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னடா குளறுதேன்னு பார்க்குறீங்களா, ஒரு 8 நிமிஷம் இல்லை நான் ஸ்டாப்பாக பேசுகிறேன்ல, அதனால தான் அப்படி இருக்குது. பட் உங்களோட டவுட்ஸ் எல்லாமே எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வீடியோ அதை பற்றியும் போடுறேன். இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி.